அப்பா, எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுவீங்களா? சொல்கிறான் அவனே, என்ன டவுட்டு? இந்த ஒயின் ஷாப்லாம் எப்பப்போ மூடுவாங்க முழுசா? எப்போ வந்து குஜராத் மாதிரி கொண்டு வருவாங்க நம்ம தமிழ்நாட்டில்? ஓ, முழு மது விலக்கா? அதுக்கான ஐடியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்ப்பா கவர்மெண்ட் நினச்சா அறிவிக்கலாம்ல, ஏன் அறிவிக்காமல் இருக்காங்க? எதனால், என்ன பிரச்சனை? பல பிரச்சனைகள் இருக்குது. எதையும் சொல்கிறது? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதாவது குடிச்சிட்டு இருக்கிறவன் திடீர்னு குடிக்க வேணாம், யாருக்கும் வந்து சரக்கு இல்லடா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? நீ சொல்லு. என்ன பண்ணுவான்? சரக்கு இல்லைன்னா அடுத்த போதைக்கு போவான், அடுத்த போதைன்னா கஞ்சா போவான், இல்லைன்னா வேறு ஏதாவது போதை இருந்தால் அதுக்கு போவான், இல்லைன்னா கள்ளச்சாராயத்துக்கு போவான், வேற என்னத்துக்கு போவான்? சரியாக சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கள்ளுக்கடை ஒழிவு வந்ததுக்கப்புறம் மதுபான கடைகள் வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? அதனால தான். எதனாலன்னா, கிட்டத்தட்ட 1983 சீஃப் மினிஸ்டர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அவர் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு சரியான சம்பவம் பண்ணார். என்னன்னா, அந்த டைமில் நிறைய பேர் வந்து குடிச்சு 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 நிறைய பேர் வீணாக போனாங்க. குடித்தது வந்து ஒயின் ஷாப்லேயோ இல்லை கள்ளுக்கடையிலையோ கிடையாது, கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் குடிச்சா என்ன ஆகும்? நிறைய பேர் வந்து சாவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி வந்து மெடிக்கலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருந்தாலும் கள்ளச்சாராயம் வந்து ரொம்ப கொடிய விஷம் மாதிரி போதை இருக்கும். ஆனால் போதைக்கு அப்புறம் ஆள் இருக்குமா? அது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அப்போவே வந்து டாஸ்மார்க்குங்கிற ஒரு பிராண்டை வந்து நம்ம எம்ஜிஆர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார் தமிழ்நாட்டில். அது வந்து 1983 தான் அறிமுகப்படுத்தினார். ஓ, அப்படியா செய்தி? இப்போ டாஸ்மார்க்கை உருவாக்கிட்டாரு. எதற்காக உருவாக்கணுங்கிறதும் புரிஞ்சிருச்சு, யார் உருவாக்குனது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ எல்லாம் குடிக்கிறாங்களே, இப்போ குடிக்கிற சரக்கு மட்டும் வந்து உடம்புக்கு நல்லதா என்ன? கள்ளச்சாராயம் கெட்டது தான், ஒயினும் கெட்டது தான், இந்த மாதிரி ஒயின் ஷாப்பில் விற்கிற சரக்கும் கெட்டது தான். எதை குடிக்காமல் இருக்காங்க? எல்லாம் குடிச்சிட்டு தானே இருக்காங்க. ஆமாடா, அது ஒரு சாப்டராக இருக்கட்டும். ஆனால் இப்போ டாஸ்மார்க் உருவானதுக்கு காரணம் என்னென்னா, போலியான மதுபானங்களை வந்து குடித்ததுனால நிறைய பேர் வந்து இறந்தாங்க. அப்போது நிறைய கலப்படம், போலி, ஒரு பிராண்டே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு கலப்படமாகவே எல்லாத்தையும் குடித்து நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விற்பனையை வந்து கட்டுப்படுத்தணும். அதோடு இல்லாமல் சிறந்த தரமான மதுபானங்களை வந்து சந்தைப்படுத்தணும்.